தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த மார்கன் ஒரு படம், ஒரு நியாயமான படம். கடைசி ஒரு 17 நிமிஷம் மட்டும் அது ஒரு சினிமேட்டிக்காக வந்திருக்கு. பட் நாம் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் பெறலை. ஆனால் படம் ஒரு தடவை கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். படம் நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். இப்போ விக்ரம் பிரபு நடித்த படம் அந்த லவ் மேரேஜ்ன்ற ஒரு படம். அந்த படம் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல படம். அந்த படம் எதிர்பார்த்த ஒரு டேக் ஆஃப் அந்த படமும் அந்த படத்துக்கும் கிடைக்கல. அதுக்கு அடுத்தாப்புல டிஎன்ஏங்கிற படம். அந்த டிஎன்ஏங்கிற படத்தை நானே உட்காந்து படம் பார்த்தேன். ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கலாம். ஒரு புது கதைக்களம். இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் நிறைய ஓடினாதான் சினிமா சர்வைவ் ஆகும். சினிமா சர்வைவ் ஆனாதான் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் எல்லாருக்குமே வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறு முதலீட்டு படங்களுக்கு ரசிகர்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதங்கம். எல்லாரும் அதை அந்த அந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தியேட்டருக்கு எனக்கு லாபம் வரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி அடைஞ்சால்தான் அந்த சிறு முதலீட்டு படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அடுத்த படங்கள் எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது சினிமா நல்ல ஆரோக்கியமாக வளரும். ஏன்னா இப்போ தயாரிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. 2026 பொறுத்த வரைக்கும் நிறைய தயாரிப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கிறது சினிமா வட்டாரத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தியேட்டரில் படம் பாருங்கள். அந்த படங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் சினிமா வளரும். இது கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.